என்னோடய பேக் சைடு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சைடு பாருங்கள், தண்ணீர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சலனத்தை கொடுத்துருக்காங்க. இந்த காமிக்கிறேங்க, பேக் சைடில் காமிக்கிறேன். என்னோடய பேக் சைடில் பாருங்கள் எப்படி பாருங்கள், கட்டடங்கள்லாம் பார்த்தீங்களா, அதோடய ஆம்பியன்ஸ்லாம் பிரம்மாண்டம், அதோடய மெக்னிஃபிஷன்ஸு எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா. வாவ், பூத்து குலுங்குது பார்த்தீங்களா. அது ஏரியா பறவைகள்லாம் கிரீச்சி அழகான ஒரு நாதம், பறவைகளுடைய நாதம் எல்லாம் அடையிற டைம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏரியாலாம் செம்ம சூப்பராக, ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா அல் ஜதஃப் வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு வர மறக்காதீங்க. தைராவெலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பக்கம் பிஸ்னஸ் பே இந்த மாதிரி ஏரியா இல்லை ஊத் மேத்தாவில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஏரியாவெல்லாம் பார்க்குறது அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக நிறையா யாக்ட் நிறையா இருக்குங்க. நிறைய பேட்ரி வண்டியும் நிறையா ஓட்டுறாங்க. ஓகே, அதுக்காக வந்து துபாய் எப்போவுமே ஏமாத்துகிற ஏஜென்ட்டு, ஒரு மோசமான ஒரு பேச்சுலர் லைஃப் அப்படிலாம் கிடையாதுங்க. வந்து நல்லபடியாக வேலையில் நீங்கள் செட்டில் ஆகிட்டிங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான இடமாகவும் துபாய் இருக்குது. சரிங்க, எப்படி இருக்குது இந்த ஏரியாலாம் சொல்லுங்கள். துபாயினுடைய ஒரு இடத்தையும் வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் இந்த மாதிரி வீக்கெண்ட்லேயும் ஃபுல்லாக டைம் கிடைச்சிடாது. மற்ற வேலைகள்லாம் இருக்கும், பர்சனல் ஒர்க்லாம். அட் தி சேம் டைம் வாய்ப்பு கிடைக்கிறப்போ வாய்ப்பு உண்டாக்கிக்கிறது. ஆக்சுவலாக ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா துபாயினுடைய அல் ஜதஃப் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கேங்க ஆக்சுவலாக. சரிங்களா, துபாய் க்ரீக்கையும் அல் ஜதஃப்ங்கிற பகுதி துபாய் க்ரீக்கையும் பிஸ்னஸ் பே அப்படிங்கிற 2 பகுதியையும் லிங்க் பண்ணுது, பிரிக்குது. அந்த ஏரியா அவ்வளவு அழகாக கொள்ளை அழகோடு இருக்குங்க. அந்த ஏரியாவை கொஞ்சம் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு சில தகவல்களையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, வாங்க. அப்படி பாருங்கள், எவ்வளவு கொள்ளை அழகோட ரம்மியமாக காட்சி அளிக்குது இந்த ஏரியா அல் ஜதஃப். இது வந்து நான் இருக்கிற ஊத் மேத்தா பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர். இது முக்கியமான டவுன் டவுன் சென்ட்ரல் ஏரியாவில் இருக்குங்க. இது வந்து வாட்டர் ஃப்ரண்ட், அல் ஜதஃப் வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இந்த பாருங்க நிறையா படகுகள், நிறைய அற்புதமான ஒரு நல்ல ஒரு அமெனிட்டிஸ், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இங்கே இருக்குங்க. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துபாயினுடைய டவுன் டவுன் பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதி. தேரா துபாய் க்ரீக், பிஸ்னஸ் பே எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு அமெனிட்டிஸோட நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா, மிகப்பெரிய லக்ஸுரியஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லாம் இங்கே நிறையா வந்துருச்சுங்க ஆக்சுவலாக. சரியா, இங்கே உள்ள இந்த இதெல்லாம் ஆக்சுவலாக ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி. இன்டர்நேஷ்னல் சிட்டியெல்லாம் 2 பெட்ரூம் ஃப்ளாட் வருஷத்துக்கு 50,000 தரன்னு வச்சுக்கோங்களேன், சீப்பஸ்ட்டு. இங்கேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பஸ்ட்டுனாலே ஒரு ஸ்டுடியோ ஃப்ளாட்டே இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 90,000 தரம். சரி, ஸ்டுடியோ ஃப்ளாட் ஒரு 60,000, 50,000, 60,000. 2 பெட்ரூம் ஃப்ளாட்லாம் 90,000 தரம், 1,00,000 தரம். 3 பெட்ரூம் ஃப்ளாட்லாம் 250 திரம்ஸ், 360 திரம்ஸ். அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஒரு பாஷியான ஏரியா இது ஆக்சுவலாக. பேக் சைடில் தான் நல்ல வாட்டர் பாடிஸ், நல்ல அற்புதமான கம்யூனிட்டிஸோட அற்புதமான ஒரு பகுதியை தான் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய மக்கள் இப்போ வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. பார்த்தீங்களா, ஜென்ரல் ரூல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. நோ வேண்டலிசம், நோ லிட்டரிங். ஓகேங்களா, இங்கே நிறைய வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு பல தகவல்கள் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற ஒரு சில அமெனிட்டிஸை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, என்ன எழுதியிருக்காங்க, லிசான் large blue stand with map, pedestrian bridge across the canal, handrail facing Al Garood bridge. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நினைக்கிறேன், சிவில் ஸ்ட்ரக்சர் மாதிரி. அது பக்கத்தில் அந்த ஒரு பாலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது திறந்துருக்காங்க. அங்கேயே அந்த ஏரியாவுக்கும் நம்ம போவோம் இல்லைங்களா, போவோம். இங்கே வந்து நிறைய படகுகள், ஏகப்பட்ட யாக்ட்ஸ் ரொம்ப நல்லா அழகாக அமைதியாக நிற்கிது. ஈவினிங் டயத்தில் இது ரொம்ப பிஸியாகிடுங்க ஆக்சுவலாக. ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கிற ஒரு ஏரியா. பாருங்கள், ஒரு பெரிய ஒரு உயர்ந்த கட்டடம், கண்ணாடி கட்டடம் நிற்கிது. கமர்ஷியல் பில்டிங் நினைக்கிறேன், ரெசிடென்ஷியல் ப்ளஸ் கமர்ஷியல் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஜதஃப் அப்படின்னா
உங்களுக்கு படகுகளை செலுத்துபவர், படகுகளை செலுத்துதல் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கலாக நம்ம துபாயினுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். படகுகள், மீன்பிடி, முத்து குளிக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான வியாபார ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இங்கே படகுகள் சார்ந்து தான் இருந்திருக்கு. அதுவும் மரக்கலன்கள், மரத்தில் தயாரிக்கப்படுற படகுகள். இப்போ ரொம்ப லக்ஸூரியஸ் போட்ஸ்லாம் வந்துருச்சு, யாக்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த ரூட்ஸ் அவங்க மறக்கவே இல்லை. அதனால தோஸ் வந்து இங்கே கட்டுமான பண்ணுற மிக முக்கியமான பகுதியாக இந்த அல் ஜதாஃப் இருந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால் அல் ஜதாஃப்ங்கிற பேரே வந்து படகுகளை செலுத்துதல் பேர் காரணம் இதுதான். அங்கே அப்படியே இந்த ஏரியா ஃபர்தராக இங்கே என்னமோ ஒரு சிவில் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அப்படியே போவோம் ஆக்சுவலாக. சரிங்க, இந்த ஏரியாவில் என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. வாங்க, இது நான் 2-3 யூடியூப் வீடியோஸில் பார்த்தப்போ என்னமோ ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. நைட் சமயத்தில் இது ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சின்ன சின்னதாக பாக்ஸ் மாதிரி வச்சு பிளான்ட்ஸ்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சஸ்டைனபிலிட்டியை என்ன தான் ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் அவங்க பண்ணி வச்சாலும் கூட அதுலேயுமே ஒரு அழகான பிளான்ட்ஸு எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு பயோடைவர்சிட்டியை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சர் ரொம்ப பார்க்குறதுக்கு கலோசலாக பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குங்க. இது என்ன இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், என்னங்க, வீவிங் அ லிவிங் ஃபோரம் டெராபோட், அ டிஸ்பர்ஸ்ட் பெவிலியன் ஹோஸ்டிங் லைஃப். அ டிஸ்பர்ஸ்டு பெவிலியன் ஹோஸ்டிங் லைஃப் மீனிங் என்னென்னா ஒரு டிஸ்பர்ஸ்டு, அங்கொன்றும் இங்கொன்றுமாக பறந்து கிடக்கின்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், பல உயிர்களை வாழ வைக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது பேர் வந்து டெராபாட் வீவிங் எ லிவிங் ஃபோரம். என்னமோ ஒரு கான்செப்டில் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் உள்ளார வந்து சின்ன சின்ன செடிகள். ஓவராலாக எட்டேருந்து பார்க்குறதுக்கு நைட் வியூ ப்ளஸ் இங்கே வந்து நிறையா வந்து மைக்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க நைட் வியூவில் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லுமினேட்டடாக சூப்பராக பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே அப்படி உள்ளார போவோம். பாருங்கள், என்னென்னமோ இருக்குங்க, குழாய் மாதிரி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நைட்டில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ ஏதோ ஒரு நல்ல கான்செப்டில் வச்சுருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நான் ஆல்ரெடி பல உயிர்கள் சார்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு விஷயமா வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள், இந்த என்ன சொல்லுது, டேட் பாம் ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா, பெருச்சம்பழ மர பட்டைகள், அதை வச்சு வியூ பண்ணி சின்ன சின்ன புட்டி மாதிரி அழகாக முக்கோண வடிவத்தில் வச்சு நிறையா செடிகளை நட்டு வச்சுருக்காங்க. பறவைகள்லாம் வருது அதை சார்ந்து. பல உயிர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா, இதுதாங்க இது. வாங்க அப்படியே ஃபர்தராக அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன இந்த இடம் நமக்கு, இது பாருங்கள், இந்த ஏரியாவை பாருங்களேன். ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே கட்டடங்கள்லாம் பேக் டு பேக் ரொம்ப பேக்கடாக, அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டான வகையில் வந்து பேக்கடாக இருக்குது. சரியா, நம்ம அப்படியே போவோம். அந்த பாலம் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா, அந்த பாலத்தில் மேலே ஏறி நின்று வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுலேருந்து பார்ப்போம். இங்கே வந்து மேப்பில் அல் ஜதாஃப் வாட்டர் ஃப்ரண்ட் நீங்கள் வச்சுட்டு வாங்க. இங்கே உங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஊத் மேத்தா பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது தேரா துபாய், ஊத் மேத்தா இல்லை பிஸ்னஸ் பே, எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அது. சரிங்களா, ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹேப்பனிங்கான ஏரியா. ஈவினிங் டைத்தில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த கார்கள்லாம் பார்த்தீங்களா வர ஆரம்பிச்சிருச்சு வீக்கெண்டுங்கிறதுனால. அதர்வைஸ் நைட்டில் பயங்கர ஹேப்பனிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அந்த இது மேலே ஏறி பார்ப்போம். இப்போ மாடியில் ஒரு பாலம் மாதிரி போட்டிருந்தாங்க. அது மேலே ஏறினோடனே வியூ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ட பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு பார்த்தீங்களா. இந்த சைடு அப்படியே திஸ் பார்ட், இந்த வாக்வேலேருந்து அப்படியே இந்த மாடி படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை லிஃப்ட் மாதிரி இருக்குது. ஒரு மாடி தான், சின்னதாக ஒரு ஃப்ளோர் மாதிரி. அப்படியே மேலே ஏறி இந்த வெய்யை கடந்து இந்த அதர் சைடு வாக்வேக்கு போக வேண்டியது தான். அல் ஜதாஃப் வாட்டர் ஃப்ரண்ட் எப்படிங்க இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதற்கும் வந்ததில்லை. அல் ஜதாஃப் மெட்ரோ ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ஏரியாவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரிங்களா, சரி ஒன் டைம் வருவோம்.
மாதிரி வீக் முடிஞ்சு முடிகிறப்ப தான் நம்மளால் வர முடியுது. அதர்வைஸ் நார்மல் வீக் டேயில் வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போனால் பயங்கர டயர்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுறது. வீக்கெண்டில் அதே டயர்டு தான், அதே கலைப்பு தான். ஆனால் அடுத்த 2 நாள் லீவுங்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகம் இருக்கும். ஆக்சுவலி பாருங்க. ஓ நைஸா. அதர் சைடு போய் பார்ப்போம். அதர் சைடு போமா, அப்படியே போவோம். எப்படி இருக்குது இந்த ஏரியாலாம் சொல்லுங்கள். துபாயினுடைய ஒரு இடத்தையும் வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் இந்த மாதிரி வீக்கெண்ட்லேயும் ஃபுல்லாக டைம் கிடைச்சிடாது. மற்ற வேலைகள்லாம் இருக்கும், பர்சனல் ஒர்க்லாம். அட் தி சேம் டைம் வாய்ப்பு கிடைக்கிறப்போ வாய்ப்பு உண்டாக்கிக்கிறது. ஆக்சுவலாக ஜமீல் ஆர்ட்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஆப்ரா ஸ்டேஷனுங்க. ஆப்ரா ஸ்டேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பர்துபாய் தேராதுபாயை கனெக்ட் பண்ணுற ஆப்ரா ஸ்டேஷன். மரக்கலன் படகு அது இங்கே ஏதோ ஒரு இடத்துல, இங்கேயும் ஒரு இடத்துல இருக்குது போல இருக்குது. வாவ், கட்டடங்கள்லாம் பார்த்தீங்களா, அப்படியே பழமைன்னு சொல்ல முடியாது, புதுமை அப்படியே பூத்து குலுங்குது. அதே சமயத்தில் ஒரு கல்ச்சுரல், ஒரு ஹெரிட்டேஜ் சார்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு ஃபீல் ஆகுறதா மறுக்க முடியறதில்ல. நல்லா இருக்குது துபாய். அப்படிதான், அதை வந்து ஃபுல்லாக அல்ட்ரா மாடர்னாக அது இன்னொரு ஏரியா. ஒரு சில ஏரியாலாம் இந்த தெய்ரா பர்துபாய் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் விஷயங்களை சுத்தமாக மறக்கிறதே இல்லை. அதை சார்ந்து தான் எல்லாமே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. சரியா பாருங்க. வாவ், எவ்வளோ உயரம் பார்த்தீங்களா. வாங்க, இங்கே பக்கத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படகுகள், தவ் க்ரூயிஸ்னு சொல்லுவாங்க. நிறைய படகுகள் வந்து இங்கே புஃபேயோட வந்து நைட் சமயத்தில் வீக்கெண்டாக இருக்கிறதுனால கிளம்ப ரெடியாக இருக்காங்க. வாங்க இந்த புஃபே, வாங்க இந்த ஏரியா படகுலாம் பார்த்தீங்களா. ஏரியாலாம் பாருங்களேன். பாருங்கள், ஒருத்தர் உட்காந்துருக்காரு படகு உள்ளார, சேர்லாம் போட்டுவிட்டு வீடு மாதிரி இருக்குது. பாருங்கள், அங்கே ஒரு படகு ஒன்று போகுது. இங்கே ஃபுல்லாக நிறையா யாக்ட் நிறையா இருக்குங்க. நிறைய பேட்ரி வண்டியும் நிறையா ஓட்டுறாங்க. ஓகே, ஏரியாக்கள்லாம் நல்ல அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து நான் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் ஒரு தடவை வந்திருந்தேன். அங்கேருந்து சைக்கிள்லாம் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். அங்கே சைக்கிள் ஓட்டிகிட்டு வரப்போ என்ன துபாய் மெரினா மாதிரி இருக்குது. துபாய் மெரினா ரொம்ப தூரம், 30 to 40 கிலோமீட்டர். துபாய் மெரினா அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சான்னு பார்த்தா இது ஜதஃப் வாட்டர் ஃப்ரண்ட். இப்போ அந்த ஏரியா தெரியல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் தெரியுது. இங்கே பாருங்கள், பேக் சைடு அவ்வளோ அழகாக இருக்குங்க. வாவ், பூத்து குலுங்குது பார்த்தீங்களா. அந்த ஏரியா பறவைகள்லாம் கிரீச்சி அழகான ஒரு நாதம், பறவைகளுடைய நாதம் எல்லாம் அடையிற டைம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏரியாலாம் செம்ம சூப்பராக, ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா அல் ஜதஃப் வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு வர மறக்காதீங்க. தைராவிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பக்கம் பிஸ்னஸ் பே இந்த மாதிரி ஏரியா இல்லை ஊத் மெத்தாவில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஏரியாவெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. இந்த சைடு ஆல்ரெடி சொன்ன மாதிரிங்க பாருங்கள், படகுகள் ரெடி ஆகிட்டுருக்கு. பேசஞ்சர்ஸை அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலி ஏறி இந்த படகு மேலே உட்காருது. ட்ரீம்ஸ் போட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு, உள்ளுக்குள்ளார ஒரு ஃபேமிலி, 2 ஃபேமிலி ஒரு ஃபேமிலி போகிறாங்க. சரிங்களா. நல்ல இப்போ மணியை பார்த்தோம்னா இப்போது 6 ஆனால் மணி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. சரிங்களா. வாங்க, நிறைய பேர் போட் புக் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க போட்டில். ஆக்சுவலாக இங்கே போட்டில் வந்து தவ் க்ரூயிஸ் மட்டும் இல்லை, சின்ன சின்ன போட்டை வந்து நம்ம பேசி வச்சுக்கிட்டு வாடகை கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் போகிறாங்க. புக் பண்ணி வீக்கெண்டுக்காக புக் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இந்த பாருங்கள், அதுதான் இப்போ நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. என்னோடய பேக் சைடில் அதுதான் பாருங்கள், ஃபேமிலிஸ்லாம் நிறையா பார்த்தீங்களா போகிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் நிறையா. இதுமாதிரி கொஞ்சம் பிஸியாகிடும் அந்த ஏரியா. நம்ம இந்த ஏரியாவை கொஞ்சம் சைடில் பார்ப்போம். பார்த்தீங்களா, இது வந்து ஆப்ரா ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஜதஃப் வாட்டர் ஃப்ரண்ட் மெரினா, எமர்ஜென்சி கான்டாக்ட், மெரினா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி வாங்க. ஓகே, ஆல்ரைட்.
வாங்க அப்படியே போவோம். நல்லா க்யூட்டாக இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒன்று நிற்கிதுங்க. இது அப்படியே நான் நடந்து போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியா இப்போ நான் நடந்து இப்படியே போயிட்டு இருந்தேன்னா துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் சொன்னேன்ல, அங்கே வந்துடும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுங்க, 8 இல்லை 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. இது நீங்கள் அப்படியே போனீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கலாம். அங்கேருந்து நான் டைரெக்டாக நான் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்டில் வண்டியை ஓட்டிகிட்டு சைக்கிளை ஓட்டிகிட்டு வரப்போ குறிப்பிட்ட தூரம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இதோட நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா அர்ஜுதாஃப் வந்திருப்பேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் தெரியுது இதோட எக்ஸ்டென்ஷன் அது, அதோட எக்ஸ்டென்ஷன் இதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இங்கே பாருங்கள், பேக் சைடில் பாருங்கள், பிரம்மாண்டமான கப்பலை நிறுத்தி வச்சுருக்காங்க. மரக்கப்பலுங்க, மரக்கலன். செம்ம க்யூட்டாக இருக்கு. மணி 6 ஆகிடுச்சு, என்னமோ மணி 4 மாதிரி இருக்குங்க. ஏன்னா சூரிய அஸ்தமனம் வந்து உங்களுக்கு 7 ஆகுது பார்த்தீங்களா, சூரியன் பழியன்னு இருக்கு. சரி வாங்க இந்த சைடு அப்படியே பார்ப்போம். ஏரியாக்கெல்லாம் ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ரெண்டு விதமாக வரலாம். ஒன்று வந்து இங்கே வந்து இது இருக்குது, மெட்ரோவும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது, வெல் கனெக்டடுங்க. ஓகேங்களா, இங்கே வந்து எதில் வேணாலும் நீங்கள் வரலாம். எடுத்துகிட்டு இங்கே டேரெக்டாக பஸ் இங்கே இருக்கான்னு தெரில, இல்லாட்டி நீங்கள் அல்ஜத்தாஃப் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி நடந்து வரலாம். வெயிலாக இருந்ததுன்னா ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு கூட ரொம்ப பக்கம் தான், ரொம்ப பெருசு செலவாகாது. ஓகேங்களா, வந்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் உள்ளார வாக்வேக்கு உள்ளார வந்துட்டிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்களா தோ க்ரூயிஸ் எல்லாம் நிற்கிது. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், பேட்ரி வண்டியே போயிட்டுருக்கு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. தோ க்ரூயிஸும் கிளம்ப ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க அப்படி போயிட்டு பாருங்கள், ஒரு பெரிய கூட்டம் நிற்கிதுங்க. நான் எதாச்சும் ரேண்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பிளான்டாகவே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வாங்க, தோ க்ரூயிஸில் மக்கள் உட்காந்துட்டாங்க. துபாய் க்ரீக்லேயும் இந்த மாதிரி தான் தோ க்ரூயிஸ் கிளம்பிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்களா ஸ்டார் குவீன்ங்கிறது என்னோட பேருங்க. ஸ்டார் குவீன் யூனிவர்சல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா, மரக்கலன் கப்பல்கள் மேலே பார்த்தீங்களா வளருக்கு உள்ளார ஏர் கண்டிஷன் கீழே மேலே ஓப்பன். ஆக்சுவலாக ஒரு மக்கள் பெரிய பெரிய கூட்டமாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஸோ பேசிக்கலி இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே வந்து நம்ம மேலே ஏறிக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே போட்டி அதிகமாகிட்டதுனால, போட்டி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி டோர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால ஈவன் டைரெக்டாக வந்தாலே உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிற மாதிரி. இங்கே வாங்க, இந்த வந்துச்சு பாருங்க, செம்ம க்யூட்டாக டோ க்ரூயிஸ் நிற்கிது. மேலே ஆளுங்களாம் உட்காந்துட்டாங்க பாருங்கள். ஆக்சுவலாக நல்ல ஆம்பியன்ஸுங்க பாருங்க, தெரியுதுங்களா? அதில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. லைட்டிங்லாம் போட்டு நைட்டில் பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே அதர் சைடு போய் பார்ப்போமா? லெட்ஸ் கோ திஸ் சைடு அண்ட் see here. இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இப்போவே இந்த அளவுக்கு லிட்டர் ஆகுது. சன்செட்டுக்கு பிறகு நைட்டு வெளிச்செல்லாம் போன பிறகு எவ்வளோ சூப்பராக கிளிட்டர் ஆகும். மேலே மக்கள் உட்காந்துருக்காங்க, தெரியுதா? சூப்பர் க்யூட்டாக இருக்கா? ரொம்ப ஹாப்பனிங்காக ஆகிட்டுருக்கு இந்த ஏரியா. ஓகே கைஸ், இது அப்படியே போனால் ஒரு பெரிய வாக்குவேங்க. இங்கே சைக்கிளை கூட எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம சுற்றலாம். போன தடவை சைக்கிளை எடுத்துக்கிட்டு தான் நான் அதர் சைட்லேருந்து, ஆப்போசிட் சைட்லேருந்து அல்ஜதாஃப் சைடுக்கு நான் வந்தேன். இப்போ அல்ஜதாஃப் சைட்லேருந்து வந்து ஆப்போசிட்டுக்கு போயிட்டுருக்கேன். வண்டியை நான் வந்து அல்ஜதாஃப் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிட்டேன், வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்கிங் ஏரியாவில். ஓகே கைஸ், இந்த பாலத்தெல்லாம் தாண்டி தான் நான் வந்தேன் போன தடவை நான் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரப்போ. இங்கே வாங்க, வாக்கிங்க்கு சைக்கிளிங்க்கெலாம் சூப்பரான ஏரியாங்க. ஏர்லி மார்னிங் இல்லை லேட் இந்த ஈவினிங் நீங்கள் வரலாம். க்யூட் பாப்பா ஒன்று வர்றாங்க ஆக்சுவலாக. சரிங்களா, ஓகேங்க, we are going back. ஓகேங்களா, முடிச்சாச்சு வாக்கிங்க. சூப்பரான அற்புதமான ஒரு வாக்கிங்க, செம்ம சூப்பரான ஒரு சென்சேஷனல் வாக்கிங்னு சொல்லலாம். நம்ம அந்த அற்புதமான ஒரு என்ஜாய்மெண்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா, துபாயில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே வாங்க. யூ வில் நாட் ரெக்ரெட், யூ வில் ஷூர்லி என்ஜாய். சூரியனை முகத்தை பார்த்து அடிக்குது, ஏதோ கண்ணாடி போட்டுக்கிறதுனால நம்மளால் வந்து ஓரளவு நடக்க முடியுது. ஏரியாலாம் ரொம்ப சூப்பராக அற்புதமாக அருமையாக இருக்குங்க ஆம்பியன்ஸ். என்னோடய பேக் சைடு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சைடு பாருங்கள், தண்ணீர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சலனத்தை கொடுத்துருக்காங்க. இந்த காமிக்கிறேங்க, பேக் சைடில் காமிக்கிறேன். என்னோடய பேக் சைடில் பாருங்கள், எப்படி பாருங்கள் கட்டடங்கள்லாம் பார்த்தீங்களா, அதோட ஆம்பியன்ஸ்லாம் பிரம்மாண்டம், அதோட மெக்னிஃபிஷன்ஸு எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா. இருங்க, பேக் சைடில் கிட்ட காமிக்கிறேன். இப்போ தண்ணி கீழே தலத்தலன்னு அழகாக வச்சுருக்காங்க. தண்ணி ரீசைக்கிள் பண்ணி அழகாக அப்படியே வடியுது.
ஏரியா கட்டடம்லாம் மொரட்டு கட்டடமாக இருக்குங்க. துபாய் என்ன சும்மாவா ஹபீபி, துபாய் வாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி இடத்த பார்த்து தான் போல இருக்குது. நான் வந்து மாட்டிக்கிட்டு லேபர் ரூமில் சிக்கி சின்னாபண்ணமாகி கஷ்டப்படுறது அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. வர்றப்போ பார்த்து நல்ல ஒரு எம்ப்ளாயராக, நல்ல ஏஜென்ட், ஏமாத்தாத ஏஜென்ட்டை பார்த்து நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் வாங்க. கண்டிப்பாக துபாய் லைஃப் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை வச்சுருக்கு, சரிங்களா? அதுக்காக வந்து துபாய் எப்போவுமே ஏமாத்துகிற ஏஜென்ட்டு, ஒரு மோசமான ஒரு பேச்சுலர் லைஃப் அப்படிலாம் கிடையாதுங்க. வந்து நல்லபடியாக வேலையில் நீங்கள் செட்டில் ஆகிட்டிங்கன்னா ஒரு நல்ல அற்புதமான பல விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான இடமாகவும் துபாய் இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம துபாய் டோட்டலாகவே நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எப்போ போனாலுமே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸூரியஸ் ஒரு சூப்பரான காருக்கு நடுவில் நின்று போஸ்ட் கொடுக்குறது. ஆனால் நம்ம இருக்கிறது வந்து லேபரரோட பேச்சுலர்ஸோடைய மோசமான லேபரர் அறையில் இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக நல்ல கம்பெனியில் நல்லா வந்தீங்கன்னா நல்ல அமெனிட்டிஸோட, அதுக்காக ரொம்ப ரிச்சாக நம்ம வந்து டாட்டா பிர்லா அந்த மாதிரி இல்லை, நம்ம எல்லாமே மிடில் கிளாஸ் தான் இருக்கிறப்போ நமக்கு தேவை ஊரில் எப்படி நம்ம இருப்போம் அந்த மாதிரி தேவையான அமெனிட்டிஸோட சூப்பராக சிறப்பாக இருந்துட்டு நிறைய பல புதிய இடங்களையும் பார்க்கலாம். பாசிட்டிவிட்டியோடு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே அப்ரோச் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். என்ன சொல்கிறீங்க? ஓகேங்க, ஈவினிங் வைப்ரேஷனோட ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட இந்த வீடியோவை ஆல்ரெடி முடிப்போம். வந்தாச்சு, எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான், சரிங்களா? ஆக்சுவலாக மணி இப்போ ஒரு 6:30 ஆகுது. இதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக நம்ம டாடா பபாய் சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் சிட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 லெஸ் தென் 20 கிலோமீட்டர் தான், அரவுண்ட் 15 to 18 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கிளம்புவோம், சரியா? ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்குவோம். ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் லிங்க் கொடுங்க. கிவ் அ ஃபீட்பேக், கமெண்ட்டில் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது நூறுல்லா. இது பாருங்கள், பாலம் பிரம்மாண்டமாக இருக்குங்க, செம இல்லை? ஏரியா பார்த்தீங்களா? வாவ், இது ஆக்சுவலி இது ஊர் மேத்தா பாலம்னு நினைக்கிறேன், இல்லை அல்ஹைல் ரோட்டில் உள்ள பாலமான்னு தெரியல. செமையாக இருக்குங்க இந்த பாலம், பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சரு. பாலத்துக்கு கீழெலாம் நம்ம வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக. ஓகே கைஸ், இவ்வளோ முடிச்சுக்கோம். டேக் கேர் கைஸ். இன்னொரு நல்ல சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பீஸ் கைஸ்.